இன்றைக்கி ரெட்ரோன் கிராஃபிக் டிசைனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3D டெக்ஸ்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஃபோட்டோஷாப்பில் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு சாலிட் கலர் ஏதாச்சும் ஒரு கலர் உங்களுக்கு தேவையான கலர் வந்து ஃபில் பண்ணிக்கங்க. நான் வந்து இந்த கலர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு டைப் அடிச்சிங்க. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து நான் ரெட் ஜோன்னு கொஞ்சம் டைப் அடிக்கிறேன். சரிங்களா? சேம் உங்களுக்கு வந்து அதே மாதிரி வேணும் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி வந்து டைப் அடித்து கொஞ்சம் பழகிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன ஃபாண்ட்டு வேணுமோ உங்களுக்கு கொஞ்சம் போல்டாக அந்த மாதிரி ஃபாண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் போயிட்டு அந்த உள்ளே வந்து ஸ்பேஸ் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் வந்து -0 இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து -40 இல்லை 60 வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து ஸ்பேஸ் வந்து அந்த அப்படி அடையும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த 3D வந்து கரெக்டாக வந்து தெரியும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சென்டராக அலைன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பெருசாகிக்கிங்க. ஓகேவா? அதுக்கு என்னென்னா Ctrl+A கொடுத்து நீங்கள் வந்து மேலே அந்த சென்டராக வந்து அலைன் பண்ணிட்டு கொஞ்சம் டெக்ஸ்ட்டை வந்து பெருசாகிக்கிங்க. சரிங்களா? Ctrl+T அமைக்கிட்டு டெக்ஸ்ட்டை வந்து நல்லா பெருசாகிக்கிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அலைன் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அலைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் Ctrl+D அமைக்கிட்டு இது அமைக்கணும். அதில் லைட்டாக மேலே ஒரு -0.4 அது மாதிரி வந்து ஏன் ஏற்றுறோம்னா அப்போ தான் வந்து அது 3D டெக்ஸ்ட் மாதிரி தெரியும். அதுக்கடுத்து இப்போ வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிட்டு டெக்ஸ்ட் லேயரையும் பேக்ரவுண்ட் லேயரும் கன்வெர்ட் டு ஷார்ட் வச்சு மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன். இப்போ வந்து அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வரும். பேக்ரவுண்டை மறைச்சிட்டு மறுபடியும் Ctrl+S கொடுத்துருங்க. ஓகேவா? Ctrl+S கொடுத்துட்டிங்கன்னா இப்போ சேவ் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா க்ளோஸ் கொடுத்தாலும் அது சேவ் SR கேட்கும். எஸ் கொடுத்துங்க சேவ் ஆகிடும். இப்போ வந்து டெக்ஸ்ட்டு தனியாக வந்துடும். அது வந்து டூப்ளிகேட் போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோமோ ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? இந்த ஆக்ஷன் எதுக்கா அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து 3D டெக்ஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம கலர் ஓவரில் போயிட்டு இப்போ என்ன பேக்ரவுண்ட் கலர் வச்சுருக்கணும் அது ஒரு லைட் கலர் செட் பண்ணணும். ஓகேவா? இப்போ டார்க் கலர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஒரு லைட் கலர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா இது அப்படி கரெக்டாக நீங்கள் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ராப் ஷாடை வந்து அதெல்லாம் கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும்? லாஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கடுத்து பிலோ அம்பு போஸ்ட் கொடுக்கணும். அது வந்து ரீசார்ட் டிஃபால்ட் கொடுத்துருங்க. ரீசார்ட் டிஃபால்ட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து மேலே ஆல்ரெடி அதில் இருக்கிறத அப்படி வச்சுட்டு உங்களுக்கு லைட்டாக வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரி, ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நான் டிஸ்பிளேல என்ன காமிக்கிறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். மல்டிப்ளேனா பிளாக்கு அது அப்படியே இருக்கட்டும். மேலே வந்து அந்த ஒயிட் வந்து அதை லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த டெக்ஸ்ட்டில் வந்து 3Dயாக மாற்றையில் அந்த ஒயிட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து அந்த ஆக்ஷன் சொன்னோம்னா அது வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு எதுனா மேலே வந்து ரைட் கலரில் ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஃபோல்டர் மாதிரி ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது இது வந்து குரூப் நேம் பின் கேட்கும். அதை வந்து நீங்கள் 3D டெக்ஸ்ட்டோ என்னமோ உங்களுக்கு தேவையானதை போட்டுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கீழே அதை கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கு இதுதான் ஆக்ஷனோட நேம். அது வந்து குரூப் நேமு, இது ஆக்ஷன் நேம் கொடுத்துங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆக்ஷனை வந்து நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு ஜென்ரேட் பண்ணுறப்போ. சரிங்களா? ஆக்ஷனாக என்னென்னு தெரியலன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அது எப்படி க்ரியேட் பண்ணுறான்னு அதில் நீங்கள் போய் பார்த்துக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதை ரெக்கார்டு கொடுத்துரும். ரெக்கார்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட் போடுறீங்க. டூப்ளிகேட் போட்டுட்டு Ctrl+T அமைக்கணும். ஓகேவா? Ctrl+T அமைக்கிட்டு மேலே டாப்பில் ஒரு ஏரோவை டச் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் ஒரு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஆக்ஷனை ப்ளே பண்ணிகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ளே பண்ணிங்கன்னா அது டெக்ஸ்ட் வந்து பெருசாகிட்டே இருக்கும். இப்போ வந்து அப்போ 3Dயாக மாறிடுச்சா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து மிச்ச லேயர்லாம் வந்து குரூப் போட்டுறணும். சரிங்களா? குரூப் போட்டதுக்கப்புறம் குரூப்பில் வந்து அது 3D டெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் குரூப் வந்து நேம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இது ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு அது வந்து டெக்ஸ்ட் வந்து 3D டெக்ஸ்ட். சரிங்களா? அப்போ 3D டெக்ஸ்ட்டை வந்து குரூப்பில் போட்டு மென்ஷன் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து
நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம லாஸ்ட் லேயரை வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இதுதான் வந்து மெயின் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி எழுதிக்குவோம். சரிங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி நீங்கள் எழுதிக்கிங்க. எனக்கு வந்து மெயின் டெக்ஸ்ட்டுன்னு தேவைப்படுகிறதுனா அது மெயின் டெக்ஸ்ட்னு எழுதிக்க. ஓகேவா? எழுதுனதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து மேலே டாப்பில் வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாச்சஸ் பண்ணுறோம் மேலே. ஓகேவா? இப்போ அந்த டெக்ஸ்ட்டு நம்ம 3Dயில் அதுக்கேற்ற மாதிரி மாச்சஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே வந்து நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது, இன்னர் ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா, அந்த 3Dயோட பிலோ எம்பஸ் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் அது வந்து எப்படின்னா, சைஸ் சோக்கை மட்டும் தான் நீங்கள் இது பண்ணணும். அதை தெரியுதா உங்களுக்கு? சோக்கை மட்டும் தான் இது பண்ணணும். இது வந்து கம்மியாகவே இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு தேவையானது அது வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க. இது வந்து அதில் வந்து அந்த 3வது அந்த ஒரு இது மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அது உங்களுக்கு எது தேவையோ, அந்த 3D மாதிரி உங்களுக்கு தேவையோ அது தெரியிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறது, ஓகே கொடுத்துருங்க. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த குரூப் ஓப்பன் பண்ணுறோம். குரூப் ஓப்பன் பண்ணதில் லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். சரிங்களா? அதை என்ன பண்ணணும்னா, நம்ம குரூப்பை விட்டு வெளியில் எடுக்கணும். ஓகேவா? அது வந்து நீங்கள் டூப்ளிகேட் போட்டாலும் சரி, இல்லை டூப்ளிகேட் போடாமல் நீங்கள் அதை குரூப்பை விட்டு எடுத்தாலும் சரி. ஓகேவா? இப்போ குரூப்லேருந்து நம்ம லேயர் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஷேடோ கொடுக்க போகிறோம் அந்த லேயருக்கு. என்ன பண்ணால் என்ன ஷேடோ அப்படின்னா, இப்போ வெறும் இந்த 3D டெக்ஸ்ட் வந்து நார்மலாக தான் உங்களுக்கு இருக்கும். அது என்ன அப்படின்னா 3Dயாக உங்களுக்கு தெரியுறதுக்கு ட்ராப் ஷேடோ கொடுக்குறோம். ஒரு 3 ட்ராப் ஷேடோ கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஷேடோ லைட்டாக நீங்கள் வந்து அந்த டார்க்னஸ் தெரிஞ்சால் மட்டும் போதும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி 3 ஷேடோவும் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் 3D டெக்ஸ்ட் வந்து பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுதான் இனிமேல் இதுதான் உங்களுக்கு ட்ராப் ஷேடோ வந்து இப்போ லைட் வந்து இது பண்ண போகிறோம். லைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து நியூ லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு என்ன கலர் அந்த ஒயிட் கலர் வச்சுப்புட்டு அதில் வந்து ரெண்டுலேயுமே ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கங்க. ஓகேவா? மேலே நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 2 ஒப்பாசிட்டியும் வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இங்கே வந்து நடுவில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை ப்ரஷ் டூலை வச்சு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒயிட் வந்து இது பண்ணோம். அதே மாதிரி சேம் பிளாக் வந்து கார்னர்லாம் அப்படி நீங்கள் பண்ணாதான் அதுவும் அந்த ஒயிட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா?
பாருங்கள் ஆமத்தது உங்களுக்கு வந்து 3D டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தயாராகிட்டு ஓகேவா. இது வந்து நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மேலே இருக்க ஆப்ஜெக்ட்டை வந்து கிளிக் பண்ணி எடிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வேணாலும் மாற்றிக்கலாம்.